யோசனை பண்றதுக்கும் எதுவுமே இல்ல. இத பாருங்கப்பா, நீங்க பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நீங்க வளர்த்த பிள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போக போறான். அத நினைச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷம் தான் படணும். எந்த காலத்திலயும் நீங்க மறுப்பு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். நீங்க தடங்கள் மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அதான் எங்கேயும் வெளியே கிளம்புறீங்க, உங்களை நிக்க வச்சு இப்படி பேசுறது தப்புதான். அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியும் கேட்காதே நான் உங்ககிட்ட கேட்டேன். சமைச்சு போடுன்னு தானே கேட்டேன். சாதாரண ஒரு சமையல் அதை உன்னால செய்ய முடியாதா? செய்யலாங்க, தாராளமா செய்யலாம். எல்லாரும் செய்யறது தானே. ஆனா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கோஆபரேட் பண்ணணும். நீங்க கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர மாட்டீங்க, காய்கறி வாங்கிட்டு வர மாட்டீங்க, சிக்கன், மீன், முட்டை, பால் எதையுமே அந்தந்த கடையில போய் வாங்கிட்டு வர மாட்டீங்க. ஒரு பிரெட் பாக்கெட் அத வாங்க கூட தலைவர் கடைக்கு போக மாட்டீங்க. ஆனா நீட்டி முளைக்க ஒரு மெனு மட்டும் கொடுப்பீங்க. உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்க. ஏதோ சொல்லி என்ன அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர வைக்க பாக்குறேன். நானும் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது. நீ சமைக்கும் போது நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ வீட்டு வேலை பார்க்கும் போது நான் கடைக்கு போறேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. நீங்க மகாராஜா மாதிரி வேலை சொல்லிட்டே இருப்பீங்க. அப்ப சரி, உங்க மச்சான் நேரம் கடைக்கு போயிருப்பாரு, சூட்டோட சூட்டா அவர்கிட்டயும் போய் சொல்லிட்டு வந்துருங்க. சரியா? போங்க போங்க. அப்போ மாமா அந்த வீட்டுக்கு போயிடுவாராமா? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம். இப்ப இருக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி தான் இருப்போம். நடந்ததுக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா அத்தாச்சி? அப்படி எல்லாம் யோசிக்கல. கடை தொடங்கி கொடுங்கன்னு நான் ஒண்ணும் கேட்கல. அதே நேரம் கடையை தொடங்கி கொடுக்கறேன்னு சொன்னப்போ நான் மறுக்கவும் இல்ல. எனக்குமே அவர் சொந்த கால்ல நிக்கிறது தான் சரின்னு தோணுச்சு. உங்களுக்கு விஷயம் தெரிய